Very good evening, everyone. Myself, Prabhu, கார்த்திகேயன் சாரோட டீம் நான். அப்பேரண்ட்லி கார்த்திகேயன் சாருக்கு இன்னொரு ஈவெண்ட் இருக்கிறனால இன்றைக்கி இங்கே வர முடியல. ஸோ ஆன் பிஹாஃப் அவருக்காக நான் வந்து இங்கே இன்னைக்கு ஷோவை ப்ரிஸ்கிரைப் பண்ண வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஐ ஹாவ் கம் அப் வித் அ வெரி வண்டர்ஃபுல் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுங்க. இந்த ஸ்கீம் ZMSME certification scheme, which is introduced by Department of MSME, Government of India. இது ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஸ்கீம். I would say it is a golden opportunity for MSME to become world class manufacturer through the zero defect and zero effect. இந்த ZTED இதுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் என்னென்னா ஜீரோ டிஃபெக்ட் அண்ட் ஜீரோ எஃபெக்ட், இதுதான் எக்ஸ்பான்ஷனுங்க. ஸோ வை திஸ் ஜெட் என்ன அப்படி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியன் MSME இஸ் தி பேக் போன் ஃபார் தி இந்தியன் எக்கானமி. நம்ம தான் வந்து ஒரு பில்லர்னு சொல்லலாம், ஒரு தாங்கி நிற்கிற முதுகெலும்புன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம MSME வச்சு தான் நம்ம இந்தியன் எக்கானமி வந்து டோட்டலி டிபெண்ட், நாட் டோட்டலி, ஒன் ஆஃப் தி அப்படின்னு கூட இருக்கலாம். So the Ministry of MSME has taken a revolutionary step to boost this sector. As இந்த ஸ்டெப்புக்காக MSME என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ZMSME certification scheme அப்படின்னு இப்படி ஒரு ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்கீமில் என்ன சொல்ல வராங்கன்னா, இருக்கிற இது வந்து ஃபேஸ் 1 நடக்குதுங்க. இது ஃபார் த மேனுஃபேக்சரர்ஸ்க்கு இப்போ வந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நெக்ஸ்ட் ஃபேஸில் இது லான்ச் ஆகுங்க. இப்போ மேனுஃபேக்சரருக்கு அப்படின்னு இது சொல்லும் பொழுது, இது பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னி எல்லா ஒரு மேனுஃபேக்சரும் கம்பெனிஸும் ஒரு வேஸ்டேஜ் கம்மி பண்ணுறதுலேருந்து டே பை டே அவங்களோட ஒர்க் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ஒரு மிஷினரிஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எனர்ஜி எப்படி சேவ் பண்ணுறாங்க, வேறஸ் இதெல்லாம் பண்ணுற மூலிமா அவங்களுக்கு அவங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகவும் அவங்களோட வேஸ்டேஜஸ் கம்மியாகவும் இப்படிலாம் ப்ராசஸ் நடந்தது அப்படின்னா நம்ம இந்த செக்டார் எல்லாமே டெவலப் ஆகுங்களா? அப்படி டெவலப் ஆச்சுன்னா நம்ம ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஒரு காம்பிடென்சியை நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்மளால் அவைல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா 3 லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கிறாங்க, விச் இஸ் பிரான்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாது மேபி. பிரான்ஸ், சில்வர் அண்ட் கோல்டு 3 லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. இந்த சர்டிஃபிகேஷனோட ப்ரைஸஸ் நான் 2வது சொல்கிறேன். இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் யாரால் எடுக்க முடியும், எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்றத இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கரண்ட்லி இந்த சர்டிஃபிகேஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஒரு உற்பத்தியாளராக இருக்கணும். உங்கள்கிட்ட உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். உங்கள் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிக் கோடோட இருக்கணும். இருந்ததுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு டேக் தி சர்டிஃபிகேஷனுங்க. இதை எடுக்கிறனால தேங்க்யூ ஃபார் ஜூமிங் எவ்ரி திங். ஓகே, செகண்டுங்க, இதுக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, பிரான்ஸ் சர்டிஃபிகேஷன் வந்து 10,000, வேறஸ் சில்வர் சர்டிஃபிகேஷன் வந்து 50,000, வேறஸ் கோல்டு சர்டிஃபிகேஷன் வந்து 90,000. இது கவர்மெண்ட் சொல்கிற ஃபீஸுங்க. ஆனால் அது எல்லாம் நீங்கள் பே பண்ணணுன்னு நெசசிட்டி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மைக்ரோ செக்மெண்ட்டில் இருக்கிற MSME இருக்கீங்க அப்படின்னா, இந்த மைக்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அப் டு 1 crore வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக இருந்தால் நீங்கள் மைக்ரோங்க. அப் டு 5 crore வரைக்கும் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து யூ பிலாங் டு ஸ்மால். அண்ட் அதுக்கு மேலே 5 crores to 50 crores நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா யூ பிலாங் டு மீடியம் கம்பெனி. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறவங்க, இப்போ நான் அந்த சில்வர் சர்டிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 சொல்கிறேன், ஓகேவா? இதில் நீங்கள் மைக்ரோவாக இருந்தால் 80% சப்சிடி போக ரிமைனிங் நீங்கள் பே பண்ணால் போதும். வேற சேம் அப்படியே உங்களுக்கு ஆகும். ஸ்மால் அண்ட் மீடியம் எத்தனை % உங்களுக்கு சப்சிடி இருக்கோ அதை சப்சிடி கழிஞ்சது போக பேலன்ஸ் நீங்கள் பே பண்ணணும்.
அதுலேயும் என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி இல்லை இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் பேரில் எடுத்திருக்கீங்க, மகளிர் பேரில் இருக்குது அப்படின்ற பொழுது நீங்கள் இது எதுவுமே பே பண்ண தேவையில்ல. திஸ் சர்டிஃபிகேஷன் இஸ் என்டையர்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் பிரான்ஸ்லேருந்து கோல்டு லெவல் வரைக்கும் எது வேணாலும் போகலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்புறம் என்னங்க நாங்களாம் மேலாக பிறந்துட்டோம், நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஏன் பே பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சப்சிடி போக நீங்கள் பே பண்ணுறீங்க இல்லையா சார், அந்த பே பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் சர்டிஃபிகேஷன் வந்த பிற்பாடு நீங்கள் நம்ம டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸில் கொடுத்து நீங்கள் ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ தட் நீங்கள் காஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜீரோ, நெட் காஸ்ட் ஜீரோ தான் இருக்கும். நீங்கள் வந்து ரிமைனிங் போக பே பண்ணுறீங்க, வாட் எவர் வில் பி தி அமௌண்ட் நீங்கள் வந்து ரெண்டாவது ரீஇம்பர்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் வர டைம் டிலே பொறுத்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று முடிஞ்சுது. ஸோ கம்மிங் டு த பெனிஃபிட்ஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா சார், ஏன்னா கவர்மெண்ட் சொல்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட நிறுவனங்களுக்கு அந்த நாங்கள் சொல்கிற வழிமுறைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுறனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வேணும் இல்லையா. அதனால கவர்மெண்ட் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் தராங்கன்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் அப் டு 50,000 சார். உங்களுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு 50,000 கொடுப்பாங்க. அந்த 50,000 எதுக்குன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெஸ்டிங் பண்ணுறீங்க, ஒரு சிஸ்டம் சர்டிஃபிகேஷன் எடுக்கிறீங்க, இல்லை ஏதாவது குவாலிட்டி டெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உண்டான உங்கள் கம்பெனிக்கு உண்டான செலவுகளை நீங்கள் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 50,000 உங்களுக்கு கொடுப்பாங்க. செகண்டுங்க, இப்போ எனக்கு மார்னிங்லேருந்து நம்ம நிறைய இடத்து பேசிகிட்டு இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் ஒரு ரோபோட்டிக் ஆர்ம் போடலாம், இல்லை வந்து கன்வேயர் போடலாம். அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பொழுது நீங்கள் 3 lakhs கிராண்ட் எடுத்துக்கலாங்க சார். பெர் இயர் நீங்கள் 3 lakhs. இப்போ நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் கம்பெனியாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு 3 lakhs, அந்த கம்பெனிக்கு ஒரு 3 lakhs எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று. இப்போ இந்த லெவலில் வந்து இந்த 3 லெவல் இருக்குது இல்லையா, இதில் ஃபஸ்ட் லெவல் வந்து ஈஸியாக யார் வேணாலும் எடுத்துக்கலாங்க சார். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு 1 day டைம் ஆகுங்க. உங்கள் உதயம் சர்டிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருந்துருக்கணும். உங்கள் யூனிட்ஸ்க்கு வந்து எங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. உங்கள்கிட்ட நேம் போர்டு இருக்கணும். தென் வந்து உள்ளுக்குள்ளே அந்த உங்கள் மிஷினரிஸு, தென் ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் ஏரியா, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சேஃப்டி நீங்கள் எல்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறீங்க. அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட், அது உங்கள்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து சப்மிட் பண்ணுவாங்க. வித்தின் 24 hours உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த பிரான்ஸ் லெவலுக்கு. வேறு சில்வர் அண்ட் கோல்டு லெவல் இட் வில் டேக்ஸ் டைம். சில்வருக்கு ஒரு 1 month உங்களுக்கு டைம் வரதுக்கும், கோல்டுக்கு அப் டு 60 days. இதுவும் சேம் இந்த ப்ராசஸ் தான். பட் வந்து உங்களுக்கு இந்த நீங்கள் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க, நம்ம ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டை டிக்ளர் நல்லா பக்காவாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஐஎஸ்ஓ 9001 யூஸ் ஆகும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐஎஸ்ஓ 45,000 யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு எனர்ஜி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎஸ்ஓ 50,001. இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎஸ்ஓ 14,001. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும் சார். ஸோ நீங்கள் அதை வச்சுருந்தாலும், ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் இது கவர் பண்ணுற பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு கம்மியாகும். கவர்மெண்ட்டும் அதனால தான் சொல்கிறாங்க, நம்ம கவர்மெண்ட் இருக்கிற ஜெம் போர்ட்டலில் கூட உங்கள்கிட்ட ஒன்று ஐஎஸ்ஓ இருக்கலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஜெட் சர்டிஃபிகேஷன் இருந்தாலே போதும், விச் இஸ் ஈக்குவலன் டு ஐஎஸ்ஓ. அதுக்கு இருக்கிற உங்களோட இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே இதில் வந்துடும். ஒன்று. கம்மிங் பேக் டு பெனிஃபிட்ஸ், இந்த ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் கூட வேறு என்ன உங்களுக்கு பெஸ்ட்டுன்னா சார், நம்ம இந்தியன் ரயில்வேஸில் நீங்கள் இந்த ஜெட் சர்டிஃபிகேஷன் எடுத்திருந்தால் 45% உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன் ஆன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க சார். பாருங்கள், நம்ம வந்து நார்மலாக இதில் இப்போ லாரியில் ஏதோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறத விட நீங்கள் ட்ரெயினில் போட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அதுலேயும் ஒரு 45% உங்களுக்கு ப்ரைஸ் ரிடக்ஷன் ஆகும். பிகாஸ் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் அ எம்எஸ்எம்இ பேக்ரவுண்ட் அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் ஜெட் சர்டிஃபிகேஷன். இது உங்களுக்கு ஒன்று யூஸ் ஆகும். அப்புறம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா சார், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது யூரோப்பில் ஒரு ப்ராடக்ட் எதாவது அனுப்புகிறீங்க, பட் யூரோப்பியன் அங்கே ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் லாஸ் படி அங்கே லோக்கல் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் வைக்கலாம், அது உங்களை வாங்க சொல்லலாம். மேபி நீங்கள் வந்து நம்ம இந்தியன் மணிக்கு கம்பேர் பண்ண போயில ஒரு 5.5 lakhs 4.5 lakhs அந்த மாதிரி வரும். ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு இவ்வளோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷனில் மட்டும் போட்டிங்கன்னா உங்களோட டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு பியர் பண்ணுறதுக்கு உங்களோட கம்பெனி ரன்னிங் கேபிட்டல் எடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கவர்மெண்ட் அதுக்கு என்ன உங்களுக்கு பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்போர்ட்டுக்கு பண்ணுறவங்களுக்கு
இன்லேண்ட் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற சர்டிஃபிகேஷன் என்ன சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் 2 lakhs உங்களுக்கு வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு திரும்பி ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தென் ஃபாரின் லேண்டில் எடுக்கிற எல்லா சர்டிஃபிகேஷனுக்கும் அப் டு 10 lakhs உங்களுக்கு வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பெர் இயர். நீங்கள் அதை ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேஷன் எடுக்கிற உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருக்குது. தென் உங்கள் எக்ஸ்போர்ட் எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இங்கேருந்து உங்கள் கம்பெனிஸ்லேருந்து 2 டாப் அஃபிஷியல்ஸ் வந்து நம்ம வந்து போயிட்டு வர ஈவெண்ட் எந்த வேர்ல்டில் நடக்கிற எந்த கண்ட்ரியில் ஈவெண்ட்னாலும் போயிட்டு வரலாம். அதை இந்தியன் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து 4 lakhs வரைக்கும் ஏர்ஃபேர் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதாவது சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற பொழுது நீங்கள் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போகிற சாம்பிள்ஸ்க்கு ஃப்ரைட் சார்ஜ் அதையும் 75,000 உங்களுக்கு வந்து அதோட காஸ்ட் உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னால் ப்ளஸ் அடிஷ்னல் 75,000 அப்போ அதுவும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது போகலாம். என்ன சார் இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கெலாம் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்போ நாங்களும் போகலாமா அப்படின்னு கேட்டால் எல்லாம் நம்ம தாய்லாந்து ட்ரிப் போகிற மாதிரி எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன ஸ்டார் ஒன்று போட்டிருக்காங்க கவர்மெண்ட். என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட்டர் இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றக்காக. ஏன்னா எல்லோரும் நம்ம வந்து எடுத்துருக்க முடியாதுல்ல, அதனால் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றக்காக என்ன ஒரே ஒரு கிரைட்டீரியானா லாஸ்ட்டு 6 monthக்குள்ளே உங்கள் கம்பெனி ஒரு மினிமம் 3 எக்ஸ்போர்ட் பில் நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். அது வந்து இன்க்ளூடிங் இபிஆர்சி வரைக்கும் கிளியர் ஆகிருந்தது அப்படின்னா யுவர் எக்ஸ்போர்ட்டர். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்மால் லெவல்லேருந்து மைக்ரோவில் இருக்கிறவங்க ஸ்மால் போகணும், ஸ்மாலில் இருக்கிறவங்க மீடியம் போகும், இப்படி நீங்கள் மேலே மேலே எழுதிட்டு போகலாம். ஸோ அந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வெப்சைட்லேயே உங்களுக்கு காட்டுவாங்க அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரி. ஸோ அதனால் பண்ணுறதுக்கு இந்த சப்போர்ட்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து யார் வேணாலும் என்னை வந்து டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் என்னை கேட்கலாம். ஸோ என்னோடய ஸ்பீச்சை நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். எஸ் சார், ப்ளீஸ் இது வந்து என்னோடய டீம் சார். காண்டாக்ட் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மை பாஸ் மிஸ்டர் வி கார்த்திகேயன் சார் அண்ட் பிரதீபா. ஸோ நீங்கள் எந்த நேரம் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். ஸோ மோரோவர் ஒரு 10 ரிசோர்ஸ் எங்கள்கிட்ட இங்கே நாமக்கல்லே அவைலபிள் இருக்காங்க. நீங்கள் எந்த கம்பெனி எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துருவோம். என்ன ஒரு இதுன்னா வி நாட் சார்ஜ் ஈவன் எ சிங்கிள் ருப்பி. நீங்கள் வர்றவங்க யாருக்கு கூட ஒரு ரூபா கொடுக்கணுன்னு கூட எதுவும் தேவை கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் ஃபுல்லி ஃபண்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் MSME. ஸோ தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். What sir? This is across India, sir. Across India. So I come from Coimbatore, so I am taking care of Coimbatore region. So like this, every district there will be a responsible person and who is taking care of everything. Thank you for giving me the time and thank you everyone. Thank you. Thank you so much, sir.